வீச்சிருக்கும் எனது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் எனது மனமான நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எனது ஆசானான டி.எம். பாலமுருகன் அவர்களின் பொறுப்பான மணிந்தேன் பணியை தூங்குகின்றேன். முருகா முகுந்த மாள் மருகா முன்னவனா மூத்தவனா அனைவருக்கும் முதல்வனாய் விளங்கும் கணபதிக்கு பின்பிறந்தவா முருகனே செந்தில் முதல்வனே மாயவன் மருகனே ஒரு கை முகன் தம்பி உங்களுடைய நண்டைக்கால் எப்பொழுதும் மறவாத நம்பியை வாழ் இக்குஞ்சு நில ஒற்றவனுக்கு மகளாய் புறப்படுக்க வைத்தாய். நம்பிக்கை மகளாய் புறப்படுக்க வைத்து நற்தமிழ் மொழியாய் அனைத்து மக்களும் என்னை செல்லமாக ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளவர்களில் உள்ளத்திலும் வள்ளி 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 என பெயர் பெற செய்து பற்பல வல்லுநர்களிடம் கல்வி பயின்று கற்றவரிடத்திலும் என்னை பெற்றவரிடத்திலும் சுற்றவரிடத்திலும் பேரும் புகழும் பெற செய்த கந்த பெருமானுக்கு நன்றி சொல்லத்தான் வேண்டும். மேலும் இக்குறிஞ்சி நில ஒற்றவனுக்கு மகளாய் புறப்படுக்க வைத்து தத்தி தத்தி தாவி குதித்து விளையாடும் பிள்ளை பிராயம் கடந்து துள்ளி தெரியும் வள்ளி பருவத்தில் கூட என்னை யார் நகைக்காத வண்ணம் வள்ளி என் பெயருக்கு தகுந்தார் போல் பெரியவர் முதல் என்னில் சிறியவர் வரை யாரையும் பகைக்காத வாழ்வு கொடுத்தவடி வேலவா உன் பாதம் தொட்டு என் பணியை துவங்குகின்றேன் சுவாமி. நன்றி நன்றி நன்றி. எத்தனையோ தட்டு பொன் தட்டு வெள்ளி தட்டு இருந்தாலும் இந்த கைத்தட்டை கேட்டோட சந்தோஷமா இருக்கு இருக்கட்டும். அதனால கந்தனை பணிந்து காரியம் துவங்கி இருந்தால் எல்லாம் வல்ல அந்த உமையவளின் அருளை பெறுவோமா. ஏன்னா எனக்கு பிடிச்ச தெய்வத்திலேயே இந்த மீனாட்சின்ற தெய்வம் ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம் அப்படின்னா எல்லா அம்மாவும் எல்லா தெய்வமும் எல்லா பெண் தெய்வமும் அமர்ந்த கோலத்துல இருக்கும், இல்ல அப்படியே நின்ற கோலத்துல இருக்கும். அப்படி நிற்கும் போது கால சரிசமமா வச்சுதான் எல்லா தெய்வம் முடிக்கும். ஆனா மீனாட்சி மட்டும் வலது காலம் முன்னாடி வச்சு நிப்பாளாம். ஏன் என்ன காரணம் அப்படின்னா பக்தர்கள் கூப்பிடக்கூடிய குரலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி வலது காலம் முன்னாடி வச்சு ஆயத்தமாய்தான் நிப்பாளாம். எத்தனையோ பறவைகள் இருக்க கிளியை மட்டும் தன் தோல் பட்டையில வச்சிருக்க என்ன காரணம் அப்படின்னா கிளி மட்டும் தான் சொன்னதையே சொல்லுமா. இப்ப மீனாட்சியின் காதுல நம்ம போய் நம்ம கஷ்டத்தெல்லாம் சொல்லிடுவோம், அம்மா இது மாதிரிலாம் கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அந்த கிளியாகப்பட்டது இன்னொரு தடவை நம்ம வேண்டுதலை சொல்லுமா மீனாட்சியின் காதுல, அதை கேட்டாலே நிறைவேற்றிட்டியா அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டுதலை கிளியாகப்பட்டது மீனாட்சியின் காதுல சொல்லுமா. அம்மா மட்டும் 64 ஆய கலைகளையும் கற்கல,
அம்மா வச்சிருக்க அந்த கிளி கூட 64 ஆய கலைகளையும் பெற்றது. அப்பேற்பட்ட மீனாட்சியினர் நமக்கெல்லாம் பரிபூர்ணமா வேணும் இல்லையா? பாராட்டி எனக்கு அன்பளிப்பு கொடுத்த அன்புள்ளத்திற்கு எனது சார்பாகவும் எனது நாடக குழு சார்பாகவும் நன்றி நன்றி கடந்த வணக்கம். எத்தனையோ கலைகள் இருந்தாலும் ஆடல் பாடல் கலை கரகாட்டம் சொல்லி எத்தனை கலைகள் இருந்தாலும் இன்னும் நாடக கலையை வளர வைத்துக் கொண்டிருக்கும் கிராம பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் நன்றி நன்றி கடந்த வணக்கம். நன்றி. கந்தனை பணிந்து காரியம் துவங்கி இருந்தால் அந்த உமையவளின் அருளை பெற்றிருந்தாள். அண்டருக்காய் எஞ்சிருந்து அம்பலத்தில் ஆதிசிவன் தொண்டனுக்கு தொண்டர் என தொண்டு செய்வது இக்காலம் சொல்லி தொண்டருக்கே தொண்டு செய்ய வருவாரா. எல்லாம் அல்லது பரம்பொருளின் அருளை பெறுவோமா. இவை
பள்ளியாக நடிக்கும் அன்பை மீனாட்சி அவர்களை பாராட்டி டி.என். செல்வராஜ் ஆசிரியர், விஜயகுமார் பாலா ஆசிரியர், குமரேசன் இவர்கள் சார்பாக 500 அன்பளிப்பாக வழங்கி பெருப்படுத்துகிறார்கள். அன்பளிப்பு கொடுத்த அன்பு உள்ளத்திற்கு எனது சார்பாக, இந்த நாடக குழு சார்பாக நன்றி நன்றி கிடந்த வணக்கம். நன்றி நன்றி. முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் பாலை தெய்வானத்தில் குறிஞ்சி நிலத்தை ஆட்சி புரியும் எனது தந்தையின் பெயர் நம்பிராஜன், தாயார் பெயர் நங்கை மோகினி, எமது பெயர் வள்ளி. எனக்கு உடன்படுவாத சகோதரர் 7 பேர். 7மே ஆண் பிள்ளைனால மீனாட்சி போல ஒரு பெண் பிள்ளை என்று எங்க அப்பாவுக்கு ரொம்ப நாளா வருத்தம். அப்படி வருத்தப்பட்டு இருக்கும் போது வள்ளி கிழங்கு தோன்றும் இடத்துல பள்ளத்திலிருந்து எடுத்து வந்து என்னை ரொம்ப செல்லமாக சீரும் சிறப்புடன் வளர்த்து வருகிறார். பெண் பிள்ளை பிறந்தால் காவலுக்கு அனுப்புவதால் அப்பாவோட வேண்டுதல். அந்த வேண்டுதலுக்கு இணங்க இன்று நான் காவல் புரிய வந்திருக்கிறேன். என்னுடன் என் உயிர் தோல்வி வருதி வந்திருக்கா. அதை விட பேரழகி வரலா இல்ல வேற ஊருக்கு வரல வரல அதை விட பேரழகி ஒருத்தி பக்கத்து ஊருக்கு போயிருக்கா. இருக்கட்டும், எங்க அண்ணன் கூட வராரு. அதுக்கு முன்னாடி என் சொந்த ஒன்றுல என் மனசுல என்ன இருக்குன்னு சொன்னோம்ல, யார் நினைச்சிட்டு இருக்கேன்? கந்தனை, கடம்பனை, கார்த்திகேயனை, கதிர்வேலனை, சண்முகனை, சரவணனை, குகனை, 6 முகனை, பால முருகனை நினைச்சு உருகி கொண்டிருக்கேன். எங்க வருவனான்றாரு, காட்சி தருவனான்றாரு. இருந்தாலும் மனசு எப்படி ஆறுதல் படுத்திக் கொள்வது? எம்பெருமான் முருகப்பெருமான் அவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது பாடிட்டு இருக்கும்போது இந்த கூட்டத்துல என்னை எங்கேயாச்சும் இருந்து மறைஞ்சு பார்த்துட்டு பாரு அப்படின்னு சொல்லி அவருக்காக எல்லா சாப்பாடு தான் அருமையான மைக் செட். ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 1 வாரம் 2 வாரம் ஆச்சு இப்படி மைக் செட்டுக்கு போட்டு. ஆமா, எல்லாமே புதியா இருக்கு. பக்கம் இல்ல, இன்னைக்கு பக்கம் மேடம் மைக் செட் அப்படி அமைஞ்சிருக்கு. மறைந்திருந்தே பார்க்கும் மருமமின சுவாமி மறைந்திருந்தே
அன்பை கொடுத்த அன்பு உள்ளத்திற்கு நன்றி நன்றி கடந்த வணக்கம். நன்றி நன்றி. இருக்கட்டும், இங்க வாங்க. நல்ல பாட்டா பாடுறேன். இந்த காலத்துல கஷ்டம் அப்படின்றதாலே முதல்ல கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, கலியுகத்தெல்லாம் தெய்வம் இருக்க அப்படின்னு சொல்லி கேட்போம். ஏன் என்ன காரணம் அப்படின்னா, நடக்கக்கூடிய விஷயம் அப்படி இல்லையா? இல்லாத அட்டுடியும் அக்கறமோ அநியாயம் இங்கதான் நடக்குது. ஏன்னா நம்ம ஊர்ல இல்ல, பொதுவா உலகத்துல நடக்கும் போது கேட்போம் கடவுள்லாம் இருக்காரா அப்படின்னு சொல்லி. இப்ப கடவுள்லாம் இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்கறவங்களுக்காக என்ன அப்படின்னா, திருச்செந்தூர்ல சூரசம்காரம் நடக்கு இல்லையா? அதுக்கு முதல் நாள் போய் முருகப்பெருமான் வேல் நெடுங்கணியம் கிட்ட போய் வேல் வாங்குவார். என்ன மரபு அப்படின்னா, சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சம்காரம் என்பது மரபு. அப்ப அத்தனை நாள போராடும், அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த வேல் நெடுங்கணி அம்மன் கிட்ட போய் வேலை வாங்கினதுக்கு அப்புறம் தான் சூர சம்காரம் நடக்கும். இருக்கு இல்லையா? அப்ப கடவுள் இல்லைன்னு சொல்லவே முடியாது. அந்த வேலை வாங்க போகும்போது எந்த பதிஷ்டம் இல்லாம தான் வேல் வாங்க போவார். ஆனா வேலை வாங்கினதுக்கு அப்புறம் முருகப்பெருமானோட செப்பு திருமேனியாகப்பட்டது வேர்த்து ஒழுகுமா? அது மூலவர் சிலையா இருந்தா பரவாயில்ல, பிரதிஷ்டை பண்ணது, அதனால அந்த சிலை அப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஆனா உற்சவர் சிலை வருட வருட வேலை வாங்கினதுக்கு அப்புறம் வேர்த்து ஒழுகுமா? இதை விட என்ன வேணும்? கலியுகத்துல ஒரு தெய்வம் இருக்குன்னு சொல்லிட்டு, அதனால எந்த காரியம் செஞ்சாலும் எந்த தொழில் செஞ்சாலும் கொஞ்சமாச்சு கடவுளுக்கு பயப்படணும். அப்படி கடவுளுக்கு பயந்து அந்த தொழிலை செஞ்சோம் அப்படின்னா வாங்குற காசு உடம்புல ஒட்டும். இருக்கு இல்லையா? இந்த திருச்செந்தூருக்கு இந்த சிறப்பு மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. கடல் இருக்க எல்லா பகுதிக்கும் சுனாமி இருந்துச்சு இல்லையா? ஆனா திருச்செந்தூருக்கு மட்டும் வரல. கடல் 200 அடி பின்னாடி போச்சான். என்ன காரணம் அப்படின்னா, திருப்புகழ்ல சொல்லப்பட்டது, சூரபதுமனை வதம் செய்ய போகும்போது சூரபதுமன் ஆகப்பட்டவன் கடல்ல போய் ஒளிஞ்சானா. அப்படி கடல்ல போய் ஒளியும் போது முருகப்பெருமான் வேலை எடுத்து விட கடலாகப்பட்டது பின்னாடி போச்சான். அப்படி கடலாகப்பட்டது பின்னாடி போச்சு. எந்த காரணத்தை கொண்டும் என்ன மழை பெய்ஞ்சாலும் என்ன சுனாமி இருந்தாலும் அது திருச்செந்தூருக்கு மட்டும் எதாவது இருக்காது. அந்த சிறப்பு அந்த திருச்செந்தூர் முருகனுக்கு மட்டும்தான் இருக்கு. இருக்கு இல்லையா? இந்த புண்ணிய செயல்னு ஒரு வார்த்தை சொல்றாங்கல்ல, அப்படின்னா என்ன? புண்ணியம்னா பிறருக்கு உதவி செய்யறது, பிறருக்கு உதவி செய்யறது புண்ணியம் அப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா. வராது. தண்டை ஊராட்சி மன்ற தலைவர் என் விஜயன் வி சதீஷ் அவர்கள் மிகவும் சிறப்பாக பாடிக்கொண்டிருக்கும் அன்பு மீனாட்சி அவர்களை பாராட்டி 500 அன்பளிப்பாக வழங்கி பெருமைப்படுத்தினார். அன்பளிப்பு கொடுத்த அன்பு உள்ளத்திற்கு நன்றி நன்றி கடந்த வணக்கம். நன்றி நன்றி நன்றி. அந்த புண்ணிய மன்னன் ஒரு வார்த்தை சொல்றாங்களே, புண்ணியம் பண்றதுனா என்ன? 1000 பேருக்கு தினமும் சாப்பாடு போறத இல்ல, நம்ம சொத்தெல்லாம் வந்து எழுதி கோயில் பேருக்கு எழுதி வைக்கலாம் கிடையாது. இதுவும் ஒரு புண்ணிய கணக்கில் சேரும். எல்லாரும் தெரிஞ்சுக்கங்க. என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க நம்ம கிட்ட வந்து கஷ்டத்தை சொல்லும் போதோ இல்ல அழுகும் போதோ அழுகாதீங்க, இந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி ஆறுதல் வார்த்தை சொல்ற பாத்தீங்களா, அது கூட போய் புண்ணிய கணக்கில் சேருமா? எதுல சொல்லப்பட்டது? கருட புராணத்தில் சொல்லப்பட்டது. ஆனா நம்மளாம் அப்படி பண்ண மாட்டோமே. நம்மளாம் நல்லவங்க. யாராச்சும் வந்து அழுதா என்ன சொல்லுவோம்? அழுகு அழுகு, கொஞ்சம் கொஞ்சம் பாவமா பண்ண, நீ அழுக வேண்டியது அப்படின்னு சொல்லி மேல அந்த அம்மாவை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி விட்டுருவோம். அப்ப ஏற்பட்ட சிறப்பு நமக்கு இருக்கு. ஆமா, சிரிச்சுக்கங்க. இருக்கட்டும். எல்லாரும் காதலிக்கிறாங்க, நானும் காதலிச்சேன். ஆமா, அந்த காதலை பத்தி முதல் சொல்றேன், அப்புறமா அவர் யாருன்னு சொல்றேன். நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம், நீ எந்த நெஞ்சோடு நின்றாடும் தோரணம், நீ இன்றி நான் பாட வேறேது கீர்த்தனம், உறவுயாக விடுவோம் உதயமாகி வருவோம் உனதுதாக விடுவோம் இது அடிமையான பல்லோ, நான் பாட காரணம், நீ எந்த நெஞ்சோடு நின்றாடும் தோரணம்.
வணக்கம் நன்றி. இதே மாதிரி 7 மணி வரை நாடகம் வைக்க சொல்றீங்களா? 7 மணி வரைக்கும் யாரும் எந்திரிச்சு போக கூடாது. ஆமா இருக்கட்டும். இதே மாதிரி உற்சாகப்படுத்திட்டே இருக்கு. அப்பதான் சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. அதனால வந்து அண்ணே நீங்க எத்தனை வயசுல காதலிச்சீங்க? காதலிக்கல. அவரு 25 வயசுல காதலிச்சீங்க. நான் எப்ப காதலிச்சு தெரியுமா? எனக்கு 5 வயது. அரியா பருவத்தில் எனக்கு வாழ்வதற்கே என்று வரம் கொடுத்த அந்த வாட்டி வேலனு 5 வயசுல இருந்து காதலிச்சுட்டு இருக்கேன். ஆமா உங்களை மாதிரி காதல் கிடையாது. புனிதமான காதல், தெய்வீகமான காதல். கட்டுனா அவரை தான் கட்டுவேன், இல்லனாலும் அவரை தான் கட்டுவேன். அப்படி இல்லனா அப்படி இல்ல யாரு கூப்பிடுவீங்களோ அவளை வெட்டுவேன். நம்ம போயிருவோம் இருக்கட்டும். அப்படி இல்ல காதலிச்சவரே கரம் பிடிக்க வேணும்னு நான் ஒரு குறிக்கோளோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். தப்பு இல்ல. அதனால அந்த காதலை பத்தி சொல்லும் போதெல்லாம் வெற்றி வெற்றி என்று கோயில் மணி எனக்கு கேட்கிறது, உங்களுக்கு எல்லாம் கேட்கிறதா? வெற்றி வெற்றி என்று சொல்லும் கோயில் மணி முத்தம்மா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோ கண்ணுக்கு கண்ணாக அன்பாடு இணங்கி வந்தோ முத்துக்கு முத்தாக
இப்படி மாறாத பாசமடா முட்டுக்கு முட்டாக முட்டுக்கு சொட்டாக அண்ணன் இருந்து கொண்டு கண்ணுக்கு கண்ணாக அன்பான இணங்கி கொண்டு முட்டுக்கு முட்டாக நன்றி நன்றி. ஓஹோ இந்த பேபி பேபி பேபியா பையனா நிலவுக்கு எழுதி என்னடி கோவம் நெருப்பாயறிகிறது மலருக்கு எழுதி என்னடி கோவம் நான் நல்லதான் கருமாரி அம்மன் பார்த்த மாதிரி அப்படிங்களா? அது வந்து காளி காளி. ஏ தம்பி சரி சரி அப்படிதான் இருக்கும். அப்ப பிடிக்கிற மாமா என்ன பிடிக்கிற மாமா அப்புறம் பேர் சொல்லு மாமா அருள் மாமா அப்படிலாம் இல்லை இப்படியா சொல்றது பத்தியா அப்படிலாம் சொன்னாதான் நான் வாசிப்பேன் மாமா. மாமா என்னடா எனக்கு ஒரு ஆசை இருக்கு மாமா. மாமா என்னடா எனக்கு ஒரு ஆசை இருக்கு மாமா. மட்டுமா 7 பேர் இருக்கீங்க. ஆமா 7 பேத்துல நடுவுல பிறந்தவரை மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த 7 பேத்துல நடுவுல யாரு இருக்கா? நீங்க தானே இருக்கிறீங்க.
ஓ இன்னி வா. இந்த நாடகத்துல யார் நடுவில் இருக்கிறது? நான் தான். நீங்க தானே இருக்கீங்க. அது 7 பேர் தெரியுமா? தெரியும், சொன்னா தெரியும். வீரதேவர். வீரதேவர். பேர்ல மட்டும் இல்ல, ஆள்லையும் அப்படியே இருப்பாரு. அப்படியா? ஒல்லியா இருப்பாரு. ஆனா ஒரு மூட்டை புளியமா ஒரே முக்கா அடைச்சு தோச்சு எடுப்பாரு. அதனால அப்பா மட்டும் வந்தாரா? இல்ல இல்லைங்களா? வரவே இல்ல. எப்படி வருவாரு? என்கிட்ட வந்தாரு. உள்ளூர்ல இருந்த இல்ல விறுவிறுன்னு வந்தாரு. வந்து வேலை பார்க்க சொன்னாரு. என்ன வேலை? வீட்டு வேலையில. வீட்டு வேலை இல்லாம காட்டுக்கு போய் கண்ணு கட்டமா காவல் பார்க்க சொல்லி இருக்கிறாரு. வீட்டுக்கு போய் பாப்போமா, காட்டுலயும் போய் பாப்போமா. இங்க எங்க சொன்னாலும் சரி. என்னத்த? வீட்டுல பாக்குறதான் சரி, சரி. காட்டுல பாக்குறதான் சரி, சரி. நீங்க ஒத்துழைப்பு கொடுத்தா எல்லாமே நடக்கும். எல்லாமே நடக்கும். சரி. நீங்க பாட்டு திரும்பிட்டீங்கன்னா வந்து வேலைக்கு ஒண்ணும் நடக்காது. எதுக்கு வாய்க்கலையில குழஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? இப்போதைக்கு பேசுவேன். வண்டியில யாரும் நீ யாரோ நான் யாரோண்டு உட்காந்துட்டு வருவோம். நானும் அப்படித்தான். நாங்களும் அப்படித்தான். உங்களை நானும் சொல்றேன். அதனால போயிடுறாங்களா? இத்தனால எங்கிருந்த எங்க நிலையே விழுந்த எந்த பக்கம் திரும்பினாலும் நேசந்தான் ஓ முகந்தான் பின்ன கண்ணு தெரியுது கையில தொட்டா கரைஞ்சு போற மாமா அந்த நொடிக்கு நெஞ்ச ஒன்ன நிறைஞ்சு உறைஞ்சு போது கண்மணிய காதலியே பொன்மணிய பூங்குக்கிலே கண்மணிய காதலியே
தரேனா எப்ப தர எப்ப வேணா வச்சுக்கோங்க. அதனால நம்மளை கூட்டலாமா? நம்மளே குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அவளை மறந்து விடலாம், அவளை மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் குடித்து விடலாம். இருப்பது ஒரு மனம். நான்